ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சசி செல்வி. இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா களியும் கார சட்னியும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். களி செய்யலாம். களிக்கு நல்லா கார சட்னி, சாரமாக நீங்கள் அந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. களி சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக ஆரி மாவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தொலைவிட்டே இருக்கலாம், அப்போ தான் அது கூழ் பதத்துக்கு வரும். நம்ம தொலைவிட்டே இருக்கலாம், நல்லா கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மாவு சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா களி வேகட்டும். களி நல்லா வெந்துருச்சு. ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிட்டு நம்ம களிக்கோல் போட்டு களி கிளறிக்கலாம். பாருங்கள், களி நல்லா தண்ணீரை கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. இப்போ நம்மளுக்கு களி வெந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி இருந்ததுன்னா நல்லா நம்ம கரண்டியில் நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சாச்சு. கை நனைச்சிக்கோங்க. நம்ம வேணுன்ற சைஸுக்கு உண்டை பிடிச்சாச்சு. நம்ம களி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சட்னி ரெடி பண்ணிடலாம். ரெடியாச்சு. எண்ணெய் சூடு எண்ணெய் உடனே கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, உரித்து வச்சிருக்கிற பூண்டு, காரத்துக்கு 3 மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வணங்குது ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 2 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் இதிலே சேர்த்து வதக்கலாம். இப்போயும் கடலை சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கொஞ்சம் கார சட்னி மாதிரி ட்ரை பண்ணலாமே, நல்லா இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். பொங்கலுக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெண்பொங்கலுக்கும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக.
தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டு இதை ஆற விட்டு நம்ம நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டோம், அரைச்சிடலாம். சட்னியை தாளிச்சிடலாம். அப்படியே பண்டில் வச்சு எண்ணெய் சேர்த்தி வச்சு கடுகு, கருவேப்பிலை, தாளிச்சிடலாம். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சூடாக்களி நல்லா கார சட்னி. இன்றைக்கி எங்கள் நைட் டின்னர் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாமா கொண்டு போய் கொடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மாமா சூடாக களி செஞ்சிட்டேன். களி சட்னி, சாப்பிட்டு ராகி பால் சட்னி. சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். நல்லா இருக்குது, நல்லா இல்லையா? நல்லா இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பை சொல்லிடு. பாய்.